என்னல இப்படி தோத்து போயிட்டோமே. அதுக்கு என்னப்பா பண்ண முடியும்? நீ மட்டும் அந்த பாலை ஒழுங்கா புடிச்சிருந்தீனா நம்ம தோத்துருக்க வேண்டியது இல்ல. சரியா சொன்னப்பா. அவன் மட்டும் அதை புடிச்சிருந்தானா நம்ம நிச்சயமா ஜெயிச்சிருக்கலாம். போத நேரத்துங்களா நான் ஒழுங்கா தான் புடிச்சல. என் கிளவு தான் சொதப்பிடுச்சு. இங்க பாருங்க. அச்சச்சோ, ஆமா உண்மைதான். இது இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கும்போது நான் எப்படிதான் ஒழுங்கா விளையாட முடியும்? இத வச்சு விளையாடினா கண்டிப்பா கேட்ச் பிடிக்க முடியாது. நோபிட்டாவோட கிளவ் மட்டும் புத்தம் புதுசா இருக்கு, ஒரு கீரல் கூட இல்ல. என்ன? அது ஏனா இதுல ஒரு தூசி கூட படாம நான் பாத்துக்கிறேன். சும்மா போய் சொல்லாதப்பா, நீதான் இத வச்சு விளையாடுறதே இல்ல, அதனாலதான் இது நல்லா இருக்கு. நல்லா விளையாடுற என் க்ளோவ் இப்படி இருக்கு, ஆனா இவன் க்ளோவ் நல்லா இருக்கே. நோபிட்டா கிட்ட இது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லனாலும் ஒண்ணுதான். ஜியான், நீ வேணா இத வச்சுக்க. சரியா சொன்னல. நீ விளையாடுற விளையாட்டுக்கு உனக்கு அந்த க்ளோவ் போதும், அதனால நானே இதை வச்சுக்கிறேன். எங்க கைக்கு வந்தாது எங்களுக்கு தான் சொந்தம், அதை மறந்துடும் நோபிட்டா. அதை நான் கஷ்டப்பட்டு வாங்கினது. நீ எதுக்கு இப்படி ஓடி வர? நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? உங்க அப்பா என்னோட டோரையாக்கியே சாப்பிட்டாரு, நான் அதை எப்படி சொல்லுவேன்? நான் வச்சிருந்த டோரையாக்கியை இவரு எடுத்து சாப்பிட்டுட்டாரு. நான் தெரியாம சாப்பிட்டுட்டேன், அழாத நிறுத்து. எனக்கு புரியுது டோரேமான், அவங்க உனக்கு வேற வாங்கி கொடுப்பாங்க, கவலைப்படாத. எனக்கு நிறைய டோரையாக்கி வேணும். ஏன்னா அவரு சாப்பிட்டது சாதாரண டோரையாக்கி இல்ல, ஸ்பெஷலான விலை அதிகமான டோரையாக்கி. இந்த மாதிரி ஒண்ணு வாங்குறதுக்கு நான் இன்னும் ஒரு மாசம் காத்திருக்கணும் நோபிட்டா. அப்படிங்கிற இந்த ஸ்பெஷல் டோரையாக்கி எப்படி இருக்கும் தெரியுமா? வாயில போட்டது அப்படியே தேன் மாதிரி இனிக்கும். ஒரு டோரையாக்கிய ருசிச்சு ரசிச்சு நாள் பூரா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா உங்க அப்பா அதுல பாதியை கடிச்சு சாப்பிட்டாரு. ஒரு ஐடியா இருக்கு. என்னது? என்னது? ஒரு மீன் எடுக்கிறது பாரு. தண்ணி இருக்கு. தன்னோட கோடாலியை தொலைச்ச ஒருத்தரோட கதையை கேள்விப்பட்டிருக்கியா? அதுல தங்க கோடாலி கூட வருமே, அதையா சொல்ற? ஆமா, அதேதான். www.tuneworldchannel.com உழைப்பாளி, கடுமையா உழைப்பேன். அச்சச்சோ, என் கோடாலி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? எப்படி வேலை பார்ப்பேன்? என்ன வெளிச்சாது? இந்த தங்க கோடாலியும் வெள்ளி கோடாலியும் உங்களோடது தானா? நீங்க தான் இத தண்ணிக்குள்ள போட்டீங்களா? இல்ல அதுல இல்ல, நான் உள்ள தூக்கி போட்டது சாதாரண கோடாலி தான். உங்கள மாதிரி நேர்மையான ஒருத்தரை நான் பார்த்தது இல்ல. இதுக்கு நான் பரிசு கொடுக்கணும். இந்த எல்லா கோடாலியும் நான் உங்களுக்கே தரேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றிங்க. என்னால இதை ஏத்துக்கவே முடியல. அவனுக்கு மட்டும் தங்க கோடாலியும் வெள்ளி கோடாலியும் கிடைச்சதே. நாமளும் அவன மாதிரியே முயற்சி பண்ணி அதெல்லாம் வாங்கிக்க வேண்டியதுதான். இந்த தங்க கோடாலியும் வெள்ளி கோடாலியும் உங்களோடதா? நீங்க தான் இத தண்ணிக்குள்ள போட்டீங்களா? ஆமா ஆமா, அதேதான், அந்த தங்க கோடாலி தான். நீங்க போய் சொல்றீங்க, உங்களுக்கு எதுவுமே கிடையாது. வேண்டாம், நில்லுங்க. நான் போய் சொன்னது தப்புதான். என் பழைய கோடாலியாவது கொடுத்துட்டு போங்க. கதை நல்லா இருந்துச்சா? சூப்பர் சூப்பர்ப்பா. இப்போ நான் பாதி சாப்பிட்டு இந்த டோரையாக்கியை உள்ள போட போறேன். கதையில அவங்க அந்த கோடாலியை உள்ள போட்ட மாதிரி நானும் இதை உள்ள போட போறேன். இப்போ ஒரு ரோபோட் இதுக்குள்ள இருந்து வெளியே வரும். இந்த பெரிய டோரையாக்கி உங்களோடதா? நீங்க தான் இத தண்ணிக்குள்ள போட்டீங்களா? இவங்க கிட்ட நம்ம போய் சொன்னோம்னா எதுவுமே கிடைக்காது. இல்லங்க, அது பாதி சாப்பிட்ட சின்ன டோரையாக்கி. உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. அத பாராட்டுற விதமா இதையே உங்களுக்கு பரிசா கொடுக்கறேன். தாங்க, ரொம்ப நன்றி. அடேங்க அப்பா, பாத்தல இவ்வளவு ருசியான டோரையாக்கியை சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. ஆனா நீ முதல்ல உள்ள போட்டு டோரையாக்கியை கொடுக்கவே இல்லையே. அதுக்கு பதிலா இதை தராங்கல்ல. ஓஹோ, அப்படியா? இங்க பாரு, இத நான் மாத்த முடியுமா? ஏன்னா ஜியான் என்னோட புடிங்கிட்டு அவனோட என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான்பா. எது வேணும்னாலும் உள்ள போடலாம், ஆனா நம்ம இத 5 தடவை மட்டும் தான் பயன்படுத்த முடியும் நோபிட்டா. நான் ஏற்கனவே உன்னை பயன்படுத்திட்டே 4 வாய்ப்பு தான் இருக்கு, அதனால யோசிச்சு உள்ள போடு. கண்டிப்பா. என்னப்பா யோசிக்காம இப்படி உள்ள போட்டுட்டியே? அதான் இன்னும் 3 வாய்ப்பு இருக்குல்ல, குறை சொல்லாம சும்மா இருப்பா. இந்த தங்க கிளவ் உங்களோடதா? நீங்க தான் இத தெரியாம தண்ணிக்குள்ள போட்டீங்களா? அது இல்ல இல்ல, இது கிடையாது. அது ரொம்ப பழசா இருக்கும். உங்க நேர்மை எனக்கு பிடிச்சு போச்சு, அதனால நான் உங்களுக்கு இதையே பரிசா கொடுக்கறேன். ஐயா, ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு யோசனை தோணுது. இத நம்ம ஷிசுகா கிட்ட காட்டலாமா? காட்டலாம், ஆனா அவளும் இதை யூஸ் பண்ணிட்டா. தெரியும்பா, அதான் இன்னும் 3 வாய்ப்பு இருக்குல்ல. நீ சொல்றது சரிதான். நோபிட்டாவோட முகத்தை நீ அப்ப பாத்துருக்கணும். அப்படியே நோபிட்டாவாது இல்ல,
அவன் கிட்ட இருந்த கிளவ் தான் நம்ம புடிக்கிட்டோமே. இப்ப நான் கையில புதுசா எதையோ வச்சிருக்கான். அதுவும் பாக்குறதுக்கு எவ்வளவு பளபளன்னு இருக்கு பாரு சுனியா. அதான் எனக்கு புரியல. இதுக்கு பின்னாடி ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கேல. என்னன்னு போய் பாத்துருவோம். நீ நிஜமாதான் சொல்றியா? இப்படி எல்லாம் நடக்குமா நோபிட்டா? நிஜமாதான் சொல்றேன். இத கொஞ்சம் பாரு. இது ஜியானா என்கிட்ட கொடுத்தா. முதல்ல பிஞ்சு போயிருந்தது. இது எதுக்குமே பயன்படாம இருந்துச்சு. ஆனா இதுக்குள்ள போட்ட உடனே எப்படி மாறிடுச்சு பாத்தியா? தக தகன்னு மின்னுதுல. நோபிட்டாவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பத்தியே குறை சொல்லுமா? அவசரப்படாத ஜியான், கொஞ்சம் பொறுமையாரு. இன்னும் என்னென்னலாம் நடக்குதுன்னு பாப்போம். என்கிட்ட இருக்கிறதுல ரொம்ப பழசு இதுதான். உங்களை நம்பி கொடுக்குறேன். இது ஒண்ணு சொதப்பிடாதுல்ல? இல்லன்னா அம்மா திட்டுவாங்க. வேலை செய்யும்பா. சும்மா தூக்கி உள்ள போடு. இந்த புது ட்ரெஸ் உங்களோடதா? நீங்க தான் இத தண்ணிக்குள்ள போட்டீங்களா? இல்ல, இது ஒண்ணு என்னோடது இல்ல. உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இத உங்களுக்கு பரிசா கொடுக்கிறேன். இந்த ட்ரெஸ் புதுசா இருக்கு. அதோட ரொம்ப அழகாவும் இருக்கு. பாத்தியா, அப்பவே சொன்னல. இது ரொம்ப நல்ல டிவைஸ்ல. பாத்துட்டோம். சனியா, இந்த டிவைஸ் எங்களுக்கு வேணும்ல. முடியாது. நாங்களே இதை இன்னும் 2 தடவை தான் பயன்படுத்த முடியும். நான் கேட்டே முடியாதுன்னு சொல்லுவீங்களா? நம்ம ஒரு நல்ல டீல் போட்டுக்கலாம் டோரேமான். நீ மட்டும் இந்த டிவைஸ் எனக்கு யூஸ் பண்ண கொடுத்தீனா நான் உனக்கு பிடிச்ச டோராயாக்கிய நிறைய தருவேன். நிஜமாவா? ஆமா டோரேமான், டோராயாக்கி செய்யற ஒருத்தரை எங்க அப்பாக்கு நல்லா தெரியும். நீ சொல்றத பார்த்தா 100 இல்ல 200 இல்ல ஆயிரக்கணக்கா இருக்கும் போல இருக்கே. அப்படின்னா நீங்க இத தாராளமா எடுத்துக்கோங்க. ஏய் டோரேமான், பரவாயில்ல விடு நோபிட்டா. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இப்பவே எங்க வீட்டுக்கு போகலாம். அங்க ஏகப்பட்ட பழைய பொம்மை இருக்கு. நானும் உனக்கு உதவியா இருக்கல. அப்புறமா பங்கு பிரிச்சுக்கலாம். ஓகே. சுனியா, இதானல? ஆமாமா, அதான் பாத்து கொண்டு வா. முதல்ல இந்த டிவைஸ நான் பயன்படுத்துறேன். ரெண்டாவது நீ பயன்படுத்திக்க. ஓகே. இதுல எதுல சரியா இருக்கும்? இத பயன்படுத்தலாமா? கொஞ்சம் இரு. இந்த பழசையெல்லாம் நான் புதுசா மாத்துறதால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? எப்படி இருந்தாலும் எங்க அப்பா எனக்கு புதுசா வாங்கி தருவாரு. என்ன பண்ணலாம்? இதுதான் சரியா இருக்கும். இது உங்க அப்பா உனக்கு போன வாரம் வாங்கி கொடுத்த புது ரோபோட் பொம்மையாச்சே. ஆமாப்பா. நீ பழசெறியும் தூக்கி போடலையா? ஏன்பா, எதை தூக்கி போட்டாலும் அதை விட பிரமாதமான ஒண்ணு இதுல இருந்து வரும்ல. பழச தூக்கி போடுறதுல பிரயோஜனமே இல்ல. எங்க அப்பா புதுசா வாங்கி தருவாரு. அதனால நான் இதை தூக்கி போடுறேன். சரியா சொன்ன. சீக்கிரம் தூக்கி போடு. இந்த ரோபோட் பொம்மை உங்களோடதா? சொல்லுங்க. சொல்லுங்க, இந்த பெரிய ரோபோட் உங்களோடதா? இல்ல இல்ல, இது கிடையாது. இதுதான் எங்களோடது. நீங்க பொய் சொன்னதால எதுவும் கிடையாது. எதுக்கு அவசரப்பட்ட ஜியா? உன்னை யார் பதில் சொல்ல சொன்னா? நம்ம நேர்மையா இருந்தாலே அது கிடைக்கும். அது வந்துல என்னாலயே என்ன கட்டுப்படுத்த முடியல. அதான் இப்படி ஆயிடுச்சு. அது எப்படி உன்னால கட்டுப்படுத்த முடியாம போகும்? இப்ப நஷ்டம் யாருக்கு பாத்தியா? எல்லாமே எனக்கு தான். எல்லாம் உன் தப்புதான் ஜியா. நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இப்ப ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தான் மிச்சம் இருக்கு. இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? அதான் சரியா இருக்கும். உன்னோட சான்ஸையும் நானே எடுத்துக்கிறேன். ஆமா, உன் வாய்ப்பை நீ அவனுக்கு கொடுக்கணும். வாய முடுங்க, விட்டா ஓவரா பேசிட்டே போறீங்க. நான் அதை உள்ள தூக்கி போடுவேன். சரி ஓகே. சரி, நீ இதுக்குள்ள என்ன போட போறன்னு தெரிஞ்சுக்கலாமா? மொத்தத்தையும் தான். என்ன மாதிரி எல்லாம் உங்களால யோசிக்கவே முடியாது. இந்த ஜியான் உங்க நண்பன் தானா? இவனை நீங்க தவற விட்டுட்டீங்களா? இல்ல இல்ல, இவன் இல்ல. இவ்வளவு அழகாலாம் இருக்க மாட்டான். ஆமாங்க. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பாராட்டி இவனையும் உங்களுக்கு பரிசா தரேன். எப்படி இருக்கீங்க அருமை நண்பர்களே? உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? காப்பாத்துக்க. இது உள்ள புடிச்சிருக்குதுல. வீட்டுக்கு போ. நம்ம ஜியானை விட இவன் எவ்வளவோ பரவாயில்ல. ஆமாப்பா, இவன் ரொம்ப அமைதியா இருக்கான். அதுவும் கரெக்ட் தான். காப்பாத்து. தயவு செஞ்சு அதை காப்பாத்துட்டு வரேமா. இப்ப என்ன பண்றது? காப்பாத்து. காப்பாத்துக்க.